நமது மிஷனரி இயக்கமானது 195 முழுநேர பணியாளர்களை கொண்டு ஒடிசா மாநிலத்தில் செயல்படுகிறது. நமது மிஷனரி இயக்கமானது இந்த ஆண்டில் ஒடிசா மாநிலத்தில் 6000 புதிய கிராமங்களுக்கு இயேசுவின் சுவிசேஷத்தை அறிவிக்கவும், ஆலயங்கள் இல்லாத இடங்களில் இந்த ஆண்டு 15 புதிய ஆலயங்களை கட்டவும், 30 புதிய முழுநேர மிஷனரிகளை அனுப்பவும் வேண்டும் என்ற தரிசனத்தோடு செயல்படுகிறது. சுவிசேஷ பாரத்தோடு இயங்கும் இந்த ஊழியத்தின் தேவைகள் சந்திக்கப்படவும், கொடுக்கும் பங்காளர்கள் எழும்பவும் ஜெபியுங்கள். இந்த நிகழ்ச்சி உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக மாற்றத்தை கொண்டு வரும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறோம். நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புது புது வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க ஆண்டவரோடு கூட இருந்தா ஆண்டவரும் உங்களோடு கூட இருப்பார். நீங்கள் அவரை விட்டீர்களே ஆகில் அவரும் உங்களை விட்டு விடுவார். 1 மணி நேரம் நம்ம ஜெபம் பண்ணல, 1 மணி நேரம் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு கொடுக்கல. அப்படி இருக்கும்போது நம் ஆண்டவரிடத்திலே நன்மைகளை எதிர்பார்ப்பது தவறு. எந்த மந்திரவாதமானாலும், அதற்கு ஒருவேளை தேவன் வழியை திறந்து விட்டாலும் அது உன் வாழ்க்கையில சேதப்படுத்தாது. காரணம், ஆண்டவர் உங்களோட கூட இருக்கிறார், உங்க பிள்ளைகளோட கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 43வது அதிகாரம். அதுல முதல் 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. பிரியமானவர்களே, நான் வாசித்த இந்த 2 வசனத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நான் உருவாக்கினேன், உன்னை நான் பிரித்தெடுத்தேன். முதலாவது தாயின் கற்பத்திலே நம்மை வைத்தவர், இந்த உலகத்திலே நம்மை கொண்டு வந்தவர். பெற்றோர் தீர்மானித்து இந்த உலகத்தில் நாம வரல, ஆண்டவர் தீர்மானித்து இந்த உலகத்தில் நம்ம வந்தோம். இந்த தாயின் கற்பத்திலிருந்து நம்ம வரணும் என்று தேவன் தீர்மானித்தார். அதனால் இந்த உலகத்திலே நாம வந்தோம். அதை ஆண்டவர் ஆணித்தனமாக சொல்லுகிறார், நான் தான் உன்னை இந்த உலகத்தில் கொண்டு வந்தேன். உன்னுடைய துவக்கம் நான், உன்னுடைய முடிவும் நானே. அப்போ ஆண்டவர் தான் நம்மை இந்த உலகத்திலே கொண்டு வந்தார். அந்த ஆண்டவர் பாருங்கள், குறித்த காலத்திலே உங்களையும் என்னையும் ரட்சித்தது ஒரு விலையேற பெற்ற காரியம். அல்லேலூயா. இந்த உலகத்தில் கொண்டு வந்தார். 2வது பாருங்க, அவர் நம்மை ரட்சித்தார். இந்த உலகத்தில் பிறந்த காலத்தில் நம்ம தேவனை அறியாதவர்களா வாழ்ந்தோம். அன்றைக்கு இந்த ஆண்டவரை குறித்த அறிவு நமக்கு இல்லை, அதை குறித்த தெளிவு நமக்கு கிடையாது. ஆனால் என்றைக்கு ஆண்டவர் நம்மை சந்தித்தாரோ அன்றுதான் மெய்யானே ஆண்டவரை அறிந்து கொண்ட ஒரு ஆசீர்வாதத்தை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, ஆண்டவர் ரட்சித்த நாள் துவங்கி இந்நாள் வரைக்கும் ஆண்டவர் நம்மை பாதுகாத்து நடத்துகிறார். அந்த ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோட இருப்பேன். அல்லேலூயா. நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, அக்கினியிலே நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில பற்றாதிருக்கும். எவ்வளவு ஒரு அழகான ஒரு வார்த்தை பாருங்க. நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன் கூட இருப்பேன். ஆண்டவர் சொல்லுகிறார், கூட இருப்பேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் ரட்சித்த நாள் துவங்கி இந்நாள் வரைக்கும் அதை திரும்பி பார்க்கும் போது உண்மையாகவே நம் ஆண்டவரை துதிக்காம இருக்கவே முடியாது. இன்றைக்கு பாருங்க, ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டு 31 ஆண்டுகள் ஆயிற்று. கடந்த ஏப்ரல் மாதம்தான்
31 ஆண்டு முடிந்து 32வது ஆண்டுக்குள்ள என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கடந்து போகிறது. திரும்பி பார்க்கும்போது இந்த ஆண்டவரை துதிக்காம இருக்கவே முடியாது. ஆனா ஒன்று மாத்திரம் ரொம்ப உறுதியான ஒரு காரியம், ஆண்டவர் உன்னோடு இருக்க வேண்டுமானால் நீ ஆண்டவரோடு கூட இருக்க வேண்டும். நீங்க ஆண்டவரோடு கூட இருந்தா ஆண்டவரும் உங்களோடு கூட இருப்பார். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை விட்டீர்களே ஆகில் அவரும் உங்களை விட்டு விடுவார். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் துவக்க நாள் முதல் இன்று வரைக்கும் பாருங்க, குறைந்தது ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்தா கிட்டத்தட்ட 3 மணி நேரமாவது குறைந்தது தேவ சமூகத்தில் நான் காத்திருப்பேன். அந்த அதிகால ஜெபம் என்பது நம்முடைய வாழ்க்கையில, ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு சுவாசம், மூச்சு போல. அப்ப அந்த அதிகால ஜெபம் முடிந்து விட்டா எல்லாமே முடிந்து போய்விடும். சில நாட்கள்ல 3 மணி நேரம், சில நாட்கள்ல அதையும் கடந்து எத்தனையோ மணி நேரம் ஜெபம் பண்ணினாதான் நமக்குள்ள ஒரு மெய்யான ஒரு திருப்தி கடந்து வருது. ஆனா ஆண்டவருக்கு பாருங்க, நம்ம நேரத்தை அளந்தளந்து கொடுக்கிறது ஒரு வேதனையான ஒரு அனுபவம். அது ஒரு வருத்தமான ஒரு காரியம். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், ஜெபம் பண்ணுவதில் குறைந்த நேரம் 1 மணி நேரம். 1 மணி நேரமாவது நீ என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? அப்ப ஜெபம் பண்ணுகிற நேரத்தில் குறைந்த நேரமே 1 மணி நேரம் தான். 1 மணி நேரம் நம்ம ஜெபம் பண்ணல, 1 மணி நேரம் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு கொடுக்கல. அப்படி இருக்கும்போது நம் ஆண்டவரிடத்திலே நன்மைகளை எதிர்பார்ப்பது தவறு, வேதனைக்குரிய ஒரு காரியம். ஆண்டவர் சொல்லுகிறார், 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? 1 மணி நேரத்தை நீ எனக்கு கொடுக்க கூடாதா? ஆனா ஆண்டவருக்கு நேரத்தை கொடுக்காம இந்த உலகத்துல நாம் வாழ்வதற்காக ஏதேதோ நம்முடைய யுக்திகளை, நம்முடைய புத்தியை, நம்முடைய திறமையை பயன்படுத்தி குடும்பத்தை நடத்த, பணத்தை சம்பாதிக்க போராடுகிறோம், பிரயாசப்படுகிறோம். ஆனா அங்க வெற்றியை நம்ம பார்க்கவே இல்லை. நம்ம சந்திப்பதெல்லாம் தோல்வி, ஏமாற்றம், வருத்தம். சிந்தித்து பாருங்கள், ஆண்டவர் இல்லாத ஒரு வாழ்க்கை அது வேதனைக்குரிய ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் மனிதனை பார்த்து சொல்லுகிறார், உன்னை நான் தான் உண்டாக்கினேன், தாயின் கருவில நான் தான் உன்னை வைத்தேன், கற்பத்திலிருந்து உன்னை நான் தான் இந்த உலகத்தில் கொண்டு வந்தேன். நீ என்ன நோக்கி பார், நீ பிழைப்பாய். உங்க வாழ்க்கையில முதலாவது அஸ்திபாரத்தை ஒழுங்கு செய்யுங்க. நீங்க அஸ்திபாரத்தை ஒழுங்குபடுத்தும் போது மற்ற எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்யக்கூடியவராயிருக்கிறார். நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன். தண்ணீர் எதை குறிக்கிறது பிரியமானவர்களே? உன் இளமையை நீ கடந்து செல்வதற்கு நான் உன்னோடு கூட இருப்பேன். இளமையை, பாவம் நம்முடைய வாழ்க்கையில வராதபடிக்கு, பாவத்திலே நிலைத்திராதபடிக்கு, பாவத்திலே மூழ்கி விடாதபடிக்கு அந்த தண்ணீரை நீ கடக்கும் போது, உன் இளமையை கடக்கும் போது நான் உன்னோட கூட இருப்பேன். பிரியமானவர்களே, ஒரு வாலிபர் முகாம் ஒன்று நடந்தது. அதுல கிட்டத்தட்ட 2000க்கு மேல வாலிப பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் எல்லாரும் கலந்திருந்தாங்க. இது ஒரு பெரிய திருச்சபையில நடந்த வாலிபர் முகாம். காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் நடந்தது. அதுல பாருங்க, லஞ்ச் அவருக்கு முன்னால அந்த மீட்டிங்கை நடத்தின ஊழியர் அந்த வாலிபர்களுக்கு முன்னால நின்று கொண்டு, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா அதை நீங்க ஒரு பேப்பர்ல எழுதி கொண்டு வந்து கொடுக்கலாம், அதற்கான பதில நாங்க உங்களுக்கு சொல்லுவோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஏதாவது சந்தேகம் இருந்தா எழுதி கொடுங்க. அப்ப நிறைய பேர் எழுதி கொடுத்தாங்க. அந்த சாப்பாட்டு நேரத்தில் அந்த முகாமை நடத்தின ஊழியர்கள் அதில் ஒரு 4 பேர் இருந்து அதெல்லாம் அந்த ஜெப விண்ணப்பங்களை, அவங்களுடைய சந்தேகங்களை ஒன்றா பார்த்தாங்க. அதில் ஒரு மகள் அதிர்ச்சிகரமான ஒரு காரியத்தை அவள் எழுதியிருந்தாள். அவள் என்ன எழுதியிருந்தா, நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தை சார்ந்தவள், நாங்கள் பாரம்பரியமாக கிறிஸ்தவ குடும்பம்,
ஆனால் என்னுடைய வீட்டில் ஒரு மாப்பிள்ளையை பார்த்து ஒழுங்கு செய்திருக்கிறார்கள், திருமணத்திற்கான ஆயத்தம் நடக்குது. ஆனால் நான் இன்னொருவரை விரும்புகிறேன், அவராலே நான் கருவுற்றிருக்கிறேன், நான் 2 மாத கர்ப்பிணியாக இருக்கிறேன், என்னுடைய வீட்டில் வரன் பார்த்து ஒழுங்கு பண்ணியிருக்கிறாங்க. என் கருவுக்கு காரணமாக இருந்த புறஜாதி மனிதனை திருமணம் செய்யணுமா, இல்லை என்னுடைய வீட்டில் பார்க்கிற துணையை நான் ஏற்றுக்கொள்ளணுமா? என்னுடைய சந்தேகத்திற்கு நீங்கள் பதில் சொல்லணும். எவ்வளவு ஒரு வேதனையான ஒரு காரியம் பாருங்கள். அந்த முகாமை நடத்தின ஊழியர்கள் திகைத்து போய்விட்டார்கள். அதை படித்தவர் ஒவ்வொரு இடத்துல காண்பித்திருக்கிறார். பாருங்க, இப்படி ஒரு கேள்வி பாருங்க, எவ்வளவு ஒரு வேதனையான காரியம். ஏன் உன் இளமையை நீ கடக்கும் நாளிலே நீ பரிசுத்தமாய் வாழக்கூடாதபடிக்கு உனக்கு எதிராக இந்த உலகத்திலே மிகப்பெரிய அசுத்தத்தின் வல்லமை போராடி கொண்டிருக்கிறது. ஆகவே இவைகளுக்கு நீ தப்பி இந்த உலகத்தில் நீ பரிசுத்தமா வாழ வேண்டுமானால், உன் இளமை என்ற ஒரு பகுதியை நீ கடந்து போக வேண்டுமானால், உனக்கு என்னுடைய பலன் தேவை, என்னுடைய உதவி தேவை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே ஆண்டவருடைய உதவியை நாடி ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்து, ஆண்டவரே எனக்கு பரிசுத்தமா வாழ உதவி செய்யுங்க என்று ஆண்டவரிடத்திலே கேட்கும் போது, ஆண்டவர் உன்னோடு கூட இருந்து உன் இளமையை கடந்து செல்ல, பரிசுத்தமாய் வாழ உனக்கு உதவி செய்வார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இளமை என்ற ஒரு பகுதி மிக முக்கியமான ஒரு பகுதி. அந்த பகுதி சிதைந்து விடாதபடிக்கு அந்த பகுதியை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து தேவ பலனுக்காக ஒரு மனிதன் ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் உதவி செய்யக்கூடியவராயிருக்கிறார். நான் ஜெபம் பண்ண மாட்டேன், ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்யணும், ஆண்டவர் எல்லாவற்றையும் என்னுடைய வாழ்க்கையில நடத்தணும் என்று நீங்கள் எதிர்பார்ப்பது தவறு. ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நேரத்தை கொடுக்க தவறும் பொழுது, ஆண்டவரோடு காத்திருக்க தவறும் பொழுது, ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்ம நடத்த முடியாது. 2வது அதே பகுதியில் பாருங்க, நான் சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவது இல்லை. முதல்ல தண்ணீரை கடக்கும் போது நான் உன் கூட இருப்பேன் ஆண்டவர் சொல்றார். 2வது சொல்றாரு, ஆறுகள் புரண்டு வரும் வெள்ளம், சத்துரு வெள்ளம் போல வரும்போது ஆவியானவர் உன் கூட இருந்து வெற்றி கொடியை ஏற்றுவார். சத்துரு வெள்ளம் போல உன் வாழ்க்கையில் வரும்போது ஆண்டவர் வெற்றி கொடியை ஏற்றக்கூடியவராயிருக்கிறார். அப்ப வெள்ளம் நம்முடைய வாழ்க்கையில எழும்பி வரட்டும். சோதிக்கக்கூடிய சாத்தான் நமக்கு விரோதமாய் எழும்பி வரும்போது அந்த சோதனைக்கான வழியை தேவன் திறந்து விடாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையிலே சாத்தான் சோதனையை கொண்டு வர முடியாது, உபத்திரவத்தை கொண்டு வர முடியாது, பாடுகளை கொண்டு வர முடியாது. யோபு பக்தன் சொல்லுவதை பாருங்க. யோபு பக்தனுடைய வாழ்க்கையில அவனை குறித்து சாத்தான் சொல்லுகிறான், நீர் யோபுவை, அவனையும் அவனுடைய உடைமைகளை, அவனுக்குள்ள எல்லாவற்றையும் வேலி அடைத்து நீர் காக்கவில்லையோ? அவன் விருதாவாவா உம்மை சேவிக்கிறான், விருதாவாவா உம்மை துதிக்கிறான், விருதாவா உம்மை மகிமைப்படுத்துறானா? காரியம் இருக்குதே, நீர் அவனை எவ்வளவாய் பாதுகாக்கிறீர். ஆனா நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, தெருவில் ஒரு எலுமிச்சம்பழம் அங்க கிடந்தா பயப்படுவோம். அது எவன் போட்டு போனானே தெரியல. 10 எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு போறவன் கையிலிருந்து ஒன்று கீழே விழுந்திருக்கும். நீங்க 2 மாசம் தூங்க மாட்டீங்க. நிறைய ஊழியரை பார்க்க போயிருவீங்க, ரோட்ல என் வீட்டுக்கு முன்னால எலுமிச்சம்பழம் கிடந்தது, முன்னால எலுமிச்சம்பழம் கிடந்தது, என்னன்னே தெரியல. பிரியமானவர்களே, சில ஆண்டுகள் இருக்கும் என்று நினைக்கிறேன்.
ஒரு நாள் நம்முடைய பணித்தளத்தில் ஸ்கூலில் மேலே உள்ள மாடியில் நான் நின்று கொண்டிருந்தேன். அது ஒரு சாயங்கால ஒரு நேரம், ஒரு 4 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ மணி அடித்து கொண்டு ஒரு 5 பேர் உள்ளே வந்தாங்க. அதில் 2-3 பேர் காவி வஸ்திரம் கட்டி இருந்தாங்க. நான் அதை பார்த்து கொண்டே இருந்தேன். அப்போ ஸ்கூல் நடக்காத ஒரு சமயம், விடுமுறை காலம். அப்போது வாட்ச்மேனை கூப்பிட்டு, எப்போ யாரோ வழி தெரியாமல் உள்ளே வந்திருக்கிறாங்க, அவங்கள வெளியே அனுப்பிச்சி விட்டு கேட்டை லாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஏன்னா அந்த பகுதி நம்ம வாங்கியிருக்கிற நிலத்தில் அந்த பகுதி முன்பு பாதையாக இருந்த ஒரு பகுதி, மக்கள் பயன்படுத்தினர். அதனால் தெரியாமல் வந்திருப்பாங்க என்று யூகித்து நான் சொன்னேன். இவன் போய் சொன்ன உடனே அதுக்கு அவங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா? உங்களுக்கெல்லாம் மந்திரவாதம் பண்ணுறதுக்கு எங்களை அனுப்பி விட்டுருக்குறாங்க, நாங்கள் வந்திருக்கிறோம், அதனால் மந்திரவாதம் பண்ணிட்டு தான் நாங்கள் போவோம். எனக்கு உடனே கோபம் வந்தது. அவன் சொன்ன உடனே, இது மந்திரவாதம் பண்ணிட்டு போவானா அப்படி. வேகமாக படியிலிருந்து இறங்கி வந்தேன். என் மீது தேவனுடைய வல்லமை அப்படியே இறங்கிது. அவனை தடுக்க வேண்டாம், அவனை ஒன்றும் சொல்லாத, அவன் என்ன வேணாலும் செய்துட்டு போகட்டும், அது உன்னை ஒன்று சேதப்படுத்த போறதில்லை, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வாட்ச்மேன் கூட 2 பேரை சேர்த்துட்டு வேகமாக ஓடலாம். நான் சொல்லிட்டேன், அவன் என்ன வேணால் பண்ணட்டும்ப்பா, பண்ணிட்டு போட்டு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அவன் பொறுமையாக உட்காந்து குழியை நோண்டி அதை இதை பண்ணி எல்லா பூஜையெல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தான். எல்லாத்தையும் பார்த்து கொண்டே இருந்தேன். எலுமிச்சம் பழத்தெல்லாம் வெட்டி அது ஒரு விதமாக 4 பக்கமும் தூக்கி எரிஞ்சிட்டு குழியை தோண்டி தகடெல்லாம் உள்ளே வச்சு மூடிட்டு அவன் புறப்பட்டு அவங்க எல்லாம் அது மாதிரியே போயிட்டாங்க. பிரியமானவர்களே, ஒரு சில நாட்கள் அல்லது ஒரு சில மாதம் கடந்திருக்கும். அந்த விதமான காரியத்தை செய்த அந்த மந்திரவாதி ஒரு நாள் நம்முடைய ஊழிய ஸ்தலத்துக்குள்ளே வந்து அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய ஊழியத்தை அவன் சொன்ன காரியம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி உங்களுக்கு மந்திரவாதம் பண்ணேன், மந்திரவாதம் பண்ண நாளில் இருந்து எனக்கு தூக்கங்கிறதே கிடையாது, தலையெல்லாம் இது மாதிரி பேன் வர்ற மாதிரி ஒரே அரிப்பு, ராத்திரியில் சொப்பனம் கண்டாலும் பயமாக இருக்குது, ஒரு பால் மாதிரி என்கிட்ட இருந்து போய் திரும்ப எதிர்த்து வந்து என் நெஞ்சிலே டம்மு டம்முன்னு அடிக்குது. 1 அடி 2 அடி இல்லை, நான் அனுப்பிவிட்ட பால் திரும்ப திரும்ப வந்து அடிக்குது, எனக்கு பயமாக இருக்குது, அதனால் உங்கள் இயேசு சாமிகிட்ட சொல்லுங்க எனக்கு நல்லா தூக்கம் வரணும்னு சொல்லி கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன் மேல புரளுவது இல்லை. ஆண்டவர் தான் வழியை திறந்து விடுறாரு. ஆனா சத்துரு நமக்கு எதிராக வருகிறான். சீமோனே சீமோனே, கோதுமையை சொலகளை போட்டு புடைக்கிறது போல சாத்தான் உன்னை புடைக்கும்படிக்கு என்னிடத்துல உத்தரவு கேட்டுக்கொண்டான். நான் பர்மிஷன் கொடுத்துட்டேன். ஆனா உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக நான் வேண்டுதல் செய்கிறேன். பிரியமானவர்களே, நமக்கு எதிரான எதிராளி எழும்பி வரும்போது சாத்தானை அனுப்பி ஆண்டவர் சோதிக்கிறார், வழியை திறந்து விடுறாரு. சாத்தான் நமக்கு எதிராக எழும்பி வரும்போதும் கூட ஆண்டவர் சொல்றாரு, உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக நான் வேண்டுதல் செய்கிறேன். நீ முத்திரிக்கப்பட்ட தோட்டம், நீ வேலி அடைக்கப்பட்டவள். எந்த மந்திரவாதமானாலும் அதற்கு ஒருவேளை தேவன் வழியை திறந்து விட்டாலும் அது உன் வாழ்க்கையில சேதப்படுத்தாது. காரணம், ஆண்டவர் உங்களோட கூட இருக்கிறார், உங்க பிள்ளைகளோட கூட இருக்கிறார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீ ஆறுகளை கடக்கும் போது நான் உன் கூட இருப்பேன். அடுத்தபடியா பாருங்க, ஆண்டவரே ஒரு மனிதனை சோதிக்கிறார். நீ அக்கினியிலே நடக்கும் போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில பற்றாதிருக்கும். தேவன் ஆபிரகாமை சோதித்தார், தேவ மனிதர்களை சோதித்து அறிந்தார். கர்த்தர் நீதிமான்களை சோதித்து அறிகிறார். அழிந்து போகிற பொன் அக்கினியினால சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டு தான் ஆகணும். அதனாலதான் ஆண்டவர் உங்களுடைய புரோஜனத்திற்காக, நம்முடைய புரோஜனத்திற்காக
சோதனையை ஆண்டவர் தருகிறார். அவரே தருகிறார். நம்முடைய திராணிக்கு மிஞ்சி நம்மை சோதிக்கிறவர் அல்ல, ஆனால் தேவன் மனிதனை சோதித்து அறிகிறவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்குள்ள ஒரு அருமையான ஒரு சகோதரி, அவர்களால் இயன்ற மட்டும் ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள். அந்த சகோதரியுடைய சரீரத்தில் பாருங்க, சுவாச உறுப்புகள்ல பிரச்சனை வந்தது. ஒரு நாளைக்கு குறைந்தது 100 முறையாவது அவர்களுக்கு இருமல் வரும். அந்த இருமல் வந்தா அவங்களால தாங்கவே முடியாது. இருமல் வரும்போது அதிகமா பார்க்கும்போது அவங்களாலே கண்ட்ரோல் பண்ண முடியாம யூரின் பாஸ் பண்ணுவாங்களாம். இளம் வயது சகோதரி. அடுத்து பாருங்க, அந்த இருமி கடைசியா உள்ள இருந்து சளி வராது, ரத்தம் வெளியே வரும். எத்தனையோ மருத்துவத்தில் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. அங்க இங்க போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து சுகம் இல்லை. சில வருடம் அப்படியே ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஒரு நாள் பாருங்க, ஒரு பெரிய மருத்துவமனையில் அப்பாயின்மெண்ட் வாங்கி விட்டார்கள். அதுக்கு மேலே வேற எங்கேயும் ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாது. அந்த அளவுக்குள்ள ஒரு டாக்டரை செலக்ட் பண்ணிட்டாங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கியாச்சு. அப்பாயின்மெண்ட் வாங்கினாலும் அவங்களுக்குள்ள சமாதானம் இல்லை. இவர் எவ்வளவு மருந்து கொடுக்க போறாரோ தெரியலையே. ஏற்கனவே எவ்வளவோ மருந்துகள் சாப்பிட்டு சரீரமெல்லாம் சூடு, வாயெல்லாம் புண்ணு, இனி என்ன செய்யறதுன்னு தெரியல. அந்த நாளில் பாருங்க, மறுநாள் டாக்டரை பார்க்க போனோம். முந்தின நாளிலே அவர்கள் உபவாசித்தார்கள். தேவ சமூகத்திலே காத்திருந்து அவர்கள் ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. ஆண்டவர் அவர்களோடு இடைபட ஆரம்பித்தார், பேச ஆரம்பித்தார். நீ ஆதியில் இருந்த அன்பை விட்டுவிட்டாய். அந்த வார்த்தை அவருடைய உள்ளத்தில் ஒலிக்க ஆரம்பித்த உடனே, எங்க நாம தவறினோம், எங்க ட்ராக் மாறினோம், அவங்க உற்று கவனித்து பார்த்தார்கள். அவர்கள் அழைப்பே ஜெபிப்பதற்கான ஒரு அழைப்பு. ஆனால் அவர்கள் ஜெபிக்கிற வேலையை நிறுத்தினதினாலே அவர்கள் சரீரத்திலே ஆண்டவர் பலவீனத்தை அனுமதித்து தம் பக்கமாய் திருப்பும்படியாய் அந்த பலவீனத்தை அவர்கள் சரீரத்திலே வைத்தார். அந்த வார்த்தையை உணர்ந்தாங்க, அழுதாங்க. மறுபடியும் நேரத்தை குறித்து வைத்து நான் ஜெபிப்பேன் என்று ஒரு புது தீர்மானம் அந்த இரவு உபவாசத்தில், அவங்க உபவாசத்தில் ஆண்டவரிடத்தில் சொல்லி ஒப்புரவானாங்க. இப்போ அதிக நேரம் ஜெபம் பண்ணிட்டு படுக்கைக்கு போறாங்க. காலையில் ஒரு தரிசனத்தை அவர்கள் காண்கிறாங்க. அந்த தரிசனத்தில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டாங்கல்ல, அந்த ஹாஸ்பிட்டல் போறாங்க. அந்த டாக்டரை பார்க்குறாங்க. அவங்க பிரச்சனையெல்லாம் அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி எடுத்த ரிப்போர்ட்ஸை எல்லாத்தையும் கொண்டு போய் அவங்க டாக்டர் டேபிளில் வைக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு டாக்டருடைய முகம் தெரியல. அந்த தரிசனத்தில் ஒரு வருடத்தில் சொல்கிறாங்க. இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க. வச்ச உடனே அவர் எல்லாத்தையும் விசாரிக்கிறார். விசாரித்து மெடிசின் எழுதுகிறார். பாருங்க, அந்த மெடிசின் சீட்டில் அவர் எழுதுகிறார். எழுதி இந்தாங்க அப்படின்னு சொல்லி கையில் கொடுக்கிறார். அது அவங்க கையில் வாங்கும்போது, அந்த கையில் கொடுத்தவருடைய கையை பார்க்கும்போது, அப்போ கவனித்து பார்க்குறாங்க. அந்த கையிலே தழும்பு இருப்பதை அவர்கள் பார்க்கிறார்கள். அந்த கையிலே எழுதி கொடுத்த அந்த சீட்டை எடுத்து பார்க்கும்போது, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் அப்படி எழுதி இருக்கிறது அவங்க பார்க்குறாங்க. இப்படி ஒரு தரிசனத்தை கண்டு மறுபடியும் முழங்காலில் நிற்கிறாங்க. ஆண்டவரே, நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகல, என நீர் வாக்கு கொடுத்து விட்டீர், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். என்றைக்கு அவர்கள் தரிசனம் கண்டார்களோ அந்த நாளிலே தேவனுடைய வல்லமை அவர்கள் சுவாச உறுப்புகளுக்குள்ளே இறங்கியது. அற்புதமான சுகத்தை பெற்றார்கள். நீ அக்னியிலே நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாதிருக்கும். நீங்க கர்த்தரோட கூட இருந்தா அவர் உங்களோட கூட இருப்பார். நீங்க அவரை விட்டு விட்டா அவரும் உங்களை விட்டு விடுவார். 31 ஆண்டுகளை இயேசுடைய கரத்தை பிடித்து கொண்டு நான் கடந்து வந்தேன்.
எத்தனையோ சவால்கள், ஊழியத்திலையும் குடும்பத்திலையும் சவால்கள், நெருக்கடிகள், போராட்டங்கள். அதிலெல்லாம் வரும்போது ஆண்டோடைய சமூகத்தில் நின்று நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை, ஊழியத்துக்காக நான் வரும்போது ராக்கால தரிசனத்தில் எனக்கு வாக்கு கொடுத்தீரே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னீரே. இந்த வசனத்தை தான் நான் எப்பொழுதும் சொல்லி சொல்லி ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுவது உண்டு. ஆண்டவர் பாருங்கள், இத்தனை ஆண்டுகளாக என்னுடைய கரத்தை பிடித்து என்னை ஆச்சரியமா அதிசயமா நடத்தி கொண்டிருக்கிறார். சொல்ல போனா 1000 சாட்சிகளை சொல்ல முடியும். பிரியமானவர்களே, இந்த மாதத்துல கர்த்தர் நமக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறாரு. நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன் கூட இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உண்மையில் புரளுவதில்லை. நீ அக்கினியில நடக்கும் போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவால உன் பேரில பட்டால். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் நன்றி 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 நன்றி. நன்மையை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா, அதிக நிச்சயம் அல்லவா, அதிக நிச்சயம் அல்லவா. நான் உன் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பேன். நான் உன் பிள்ளைகளை கரம்பிடித்து நடத்துவேன். நான் உன்னை விடுவிப்பேன். நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆண்டவரே, மாதத்தின் முதல் பகுதியில் வந்திருக்கிற உடைய பிள்ளைகள் இந்த மாதத்தில் நன்மையை சுதந்திரிக்கட்டும். இந்த மாதத்தில் அற்புதத்தை பார்க்கட்டும். இந்த மாதத்தில் நன்மையை கண்டு இந்த இடத்துல சாட்சியா நிக்கட்டும். பொருத்தனை பண்ணுங்க, பொருத்தனை பண்ணுங்க. நான் இங்க சாட்சியா நிப்பேன். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் வந்து நிப்பேன். நீர் என்னை ஆசீர்வதித்தாள், நீர் என்னை விடுதலை ஆக்கினாள், நீர் என்னை சுகமாக்கினாள். ஆமென். பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் அந்த பொருத்தனையை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கிறவர். இயேசுவே, ஒவ்வொருவரை குடும்பம் குடும்பமாக நீர் ஆசீர்வதிக்க நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய வல்லமை இறங்கட்டும். இயேசுவே நாமத்தில் வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். நன்றி 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 நன்றி. உடைய தழும்புள்ள கரத்தில் உடைய ஜனத்தை நான் ஒப்பு கொடுக்கிறப்பா. இயேசுவே, நன்றி செலுத்துகிறோம். நீங்க பொறுப்படுத்தி கொண்டு ஆசீர்வதிங்க. முதல் பகுதியில் எங்க மத்தியில கொண்டு வந்து பயன்படுத்தின அருமையான சகோதரன் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, அவருடைய ஊழியத்தை அபரிவிதமாக ஆசீர்வதிங்க. வாலிபர்கள் மத்தியில இன்னும் திரளான வாலிபர்களை உம்முடைய பக்கமாய் திருப்ப இயேசுவே, அதற்கேற்ற விசேஷித்த விதமான அபிஷேகத்தை கொடுத்து உம்முடைய மகனை வல்லமையா பயன்படுத்துங்கப்பா. எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் பொறுப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகலவர்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். தனியாக ஜெபிக்கிறதுக்கு முன்பாக ஜெபித்து கொள்ளலாம். உங்களுக்கு சாப்பாடு ஆயத்தமாக இருக்கிறது. காணிக்கையாக 10 ரூபாய் கொடுத்து பெற்றுக்கொள்ளலாம். 1998 ஆரம்பிக்கப்பட்ட நமது கல்வாரி சுவிசேஷ மிஷனரி இயக்கமானது ஒடிசா மாநிலத்தை தலைமையிடமாக கொண்டு ஒடிசா மாநிலத்தில் 6 மாவட்டங்களில் 176 மிஷனரிகளை கொண்டு 13 இன மக்கள் மத்தியில் ஒவ்வொரு மாதமும் 500 புதிய கிராமங்களை சந்திக்க வேண்டும் என்ற மேலான தரிசனத்தோடு சுவிசேஷ பணியினை செய்து வருகிறது. தேவனுடைய ஆலயங்கள் இல்லாத இடங்களில் தேவனுடைய வார்த்தையை அறிவித்து நமது ஊழியத்தின் மூலம் ஆலயங்கள் கட்டப்பட்டு வருகிறது. ஒடிசாவில் வாலிபர் முகாம், சிறுவர் முகாம், விடுதலை முகாம் மூலமாக எண்ணற்ற மக்களுக்கு தேவனுடைய வார்த்தையானது அறிவிக்கப்பட்டு வருகிறது. அறியப்படாத இடங்களில் தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கும் நமது மிஷனரி ஊழியத்தில் இன்னும் அதிகமான மிஷனரி பணியாளர்கள் எழும்பப்படவும், ஒடிசா மொழியில் தேவனுடைய பரிசுத்த வேதாகமத்தை கொடுக்கும் நன்கொடையாளர்கள் எழும்பவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள்.